கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வளம்புரி உரக்கடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். புகை மூட்டத்தால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்த நிலையில் சம்பவ இடத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு மேற்கொண்டார். சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையான வார்த்தைகளால் பயன்படுத்தி விமர்சனம் செய்ததை கண்டித்து கோவில்பட்டி பேருந்து நிலையம் முன்பு 2 இடங்களில் நகர தலைவர் விஜயபாண்டியன் தலைமையில் அதிமுகவினர் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எதிர்த்து அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாற்றுப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில், திருநள்ளாறு பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியை வைத்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அரசியல் செய்வதாக பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அருணகிரி சத்திரம் பகுதியிலிருந்து பாண்டிச்சேரியில் உள்ள பிரித்திங்கரா தேவி காளி கோவிலுக்கு சென்ற வேன் ஒன்று பின்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 8 மாத குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மேலும் வேனில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு தலை, கழுத்து, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட படுகாயத்துடன் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூர் தொழில்பேட்டையில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக கிடங்கு சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தினர் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் வெளிமாநில தொழிலாளர்களை அனுமதிக்கக்கூடாது, ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் வழங்கக்கூடாது என கோரிக்கை வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக நிர்வாகம் தொடர்ந்து தங்களை அடிமைத்தனமாக நடத்துவதாக குற்றம் சாட்டியதோடு தமிழக முதலமைச்சர் இந்த பிரச்சினையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப சார்பில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசியதை கண்டித்து உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை தகவல் தொழில்நுட்ப மண்டல செயலாளர் அறிவொளி தலைமையில் எரித்து போராட்டம் நடைபெற்றது. அண்ணாமலை போன்றவர்களுக்காக 60 ஆண்டுகளுக்கு முன்பே எம்ஜிஆர் பாடல் பாடி வைத்து சென்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தூத்துக்குடியில் பேட்டியளித்துள்ளார். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துள்ளதாகவும், பாஜக மாதிரி வேறு எந்த கட்சி எம்எல்ஏக்களை நாங்கள் விலைக்கு வாங்கவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். பழனியில் நடைபெற்ற மாநாட்டில் பல நாடுகளில் இருக்கும் முருக பக்தர்கள் அழைக்கப்படவில்லை. பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது திமுகவின் சுய விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட மாநாடு என்றும், கடவுளை ஏமாற்றுகின்ற மாநாடு என்றும் கடுமையாக சாடினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பழுதடைந்து இருப்பதால் அப்பள்ளிக்கென புதிய கட்டிடம் கட்ட புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் முடிவெடுக்கப்பட்டு
ரூபாய் 10.5 கோடி செலவில் புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் தற்போது 90% பணிகள் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் பழைய பள்ளி கட்டிடத்திலிருந்து மாணவர்களை புதிய பள்ளி கட்டிடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்து வந்த நிலையில் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று புதிய மற்றும் பழைய கட்டிடங்களை நேரில் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கல்வித்துறை துணை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், திருநள்ளாறில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டிடம் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பதாகவும், மழைக்காலங்களில் தண்ணீர் கசிவதால் மின்சார பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக புதிய கட்டிடத்திற்கு பள்ளியை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாற்றுப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் புதுச்சேரியில் கல்வித்தரம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.